வீர பெரும்பாட்டன்கள் மருது பாண்டியர்கள். இந்திய விடுதலைக்கு முன்பு ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக வலிமையானதொரு மக்கள் புரட்சியை தலைமையேற்று வழிநடத்தி தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் நமது வீர பெரும்பாட்டன்களாகிய மருது பாண்டியர்கள். இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் தெய்வ திரு பழனியப்பன் ஆனந்தாய் என்கிற பொன்னாத்தாள் இணையருக்கு கிபி 1748 ஆண்டு டிசம்பர் 15 நாள் பெரிய மருது பாண்டியர் பிறந்தார். அவருக்கு 5 ஆண்டுகள் கழித்து கிபி 1753 ஆண்டு ஏப்ரல் 20 நாள் சின்ன மருது பாண்டியர் பிறந்தார். சகோதரர்கள் இருவரும் இளமை காலத்தில் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்தனர். இவர்களின் வீரத்தை கண்ட மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு ஜோசப் ஸ்மித் அவர்களின் தலைமையிலான கிழக்கிந்திய நிறுவனத்தின் படை கிபி 1772 ஆண்டு ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பிறகு உடனடியாக சிவகங்கையின் மீதும் போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்து அரசி வீரமங்கை வேலுநாச்சியார், மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி காட்டுக்கு தப்பிச் சென்றார்கள். மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான தமது புரட்சியை கிபி 1779 தொடங்கி ஆற்காடு நவாப், தொண்டைமான் மற்றும் ஆங்கிலேய படை உள்ளிட்ட பெரும் படைகளை வெற்றி கொண்டு கிபி 1780 ஆண்டு சிவகங்கை சீமையை மீட்டனர். தக்க சமயத்தில் திண்டுக்கலில் இருந்து வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. மருது பாண்டியர்கள் நமது வீரப்பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினார்கள். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மருது பாண்டியர்கள் சிவகங்கை அரசின் அதிகாரமிக்க ஆட்சியாளராகவும் உயர்ந்தார்கள். தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே பொன் பூத்த சீமை இது, புகழ்பாடும் சீமை இது. தெக்கூரும் ஒக்கூரும் சிறுவயலும் பூங்குடியும் திருப்பத்தூர் நரிக்குடியும் திருமயமும் முக்குளமும் 4 கோட்டை நாடும் நாட்டரசன் கோட்டையதும் சேர்ந்து பெருமை தேரும் சிவகங்கை சீமை என்று சிவகங்கை சீமையின் எல்லைகளை குறிப்பிடுகிறார் கவியரசு கண்ணதாசன். மருது பாண்டியர்களில் மூத்தவரான பெரிய மருது வேலுநாச்சியாரின் ஆற்றல் மிக்க படை தளபதியாகவும் இளையவரான சின்ன மருது அரச தந்திரமிக்க அமைச்சராகவும் விளங்கினார்கள். ராமநாதபுரம் கோட்டை பொறுப்பாளரான கர்னல் மார்டின்ஸ் என்ற ஆங்கிலேயர் சின்ன மருதுவின் வீர சாகசங்களில் கவரப்பட்டு அவரது நெருங்கிய நண்பராக இருந்தார். கர்னல் ஜேம்ஸ் வேல்ஸ் வளரி, வாள், வேல் ஆகிய தமிழர்களது ஆயுதங்களை திறமையாக பயன்படுத்தும் நுணுக்கங்களை சின்ன மருதுவிடம் கற்று தனது குருவாக ஏற்றுக்கொண்டதாக அவரது கைப்பட எழுதிய மிலிட்டரி ரெமினிசன்ஸ் என்கிற தனது இராணுவ நினைவலைகள் நாள் குறிப்புகளில் குறித்து வைத்துள்ளார். மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ராமநாதபுரம் கூட்டமைப்பு என்ற பாளையக்காரர் ஒருங்கிணைப்பின் மையமாக இருந்தனர். அத்தகைய கூட்டமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட செயல் முயற்சிகளை மேற்கொள்ள தீபகற்ப கூட்டமைப்பு என்ற தென்னிந்திய கூட்டமைப்பை கிபி 1799 ஆண்டில் மருது பாண்டியர்கள் வீரன் சின்னமலை, பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை, செவத்தையா தம்பி, மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர், சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வை, விருப்பாச்சி கோபால நாயக்கர், பழசி கேரளவர்மா, திப்புவின் தளபதியான தூந்தாஜிவாக் ஆகியோரை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை தீபகற்ப கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கினார்கள். மருது பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் நல்ல ஆட்சி நிர்வாகம் நடந்தது. நிறைவான நீதி வழங்கப்பட்டது. 8 ஆண்டுகளாக நவாப்பின் நேரடியான குத்தகையாளர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த சிவகங்கை சீமையை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டுவர இடையராது பாடுபட்டார்கள் மருது பாண்டியர்கள். கிபி 1780 ஆண்டுக்கு பிறகு சிவகங்கை சீமையின் முழு பொறுப்பினையும் ஏற்ற மருது சகோதரர்கள் அரசு நிர்வாகத்தை மிக திறமையாக நடத்தினார்கள். பொறுப்பேற்ற தொடக்க ஆண்டுகளில் அவர்கள் சில போர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. அதன் பிறகு 10 ஆண்டு காலம் அமைதியான ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள். மருது பாண்டியர்களின் காலத்தில் கட்டிடக்கலை செழிப்புற்றது. கோயில்களுக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் வேண்டிய அளவு அறக்கொடைகளை நல்கினார்கள். மக்களின் நன்மைக்காக அவர்கள் ஊரணிகளையும் குளங்களையும் கிணறுகளையும் வெட்டினார்கள்.
மருது பாண்டியர்களின் கோயில் திருப்பணிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது காளையார் கோயில் பணியாகும். காளையார் கோயிலின் பழைய கோபுரத்தின் அருகில் 151 அடி உயரத்தில் ஒரு புதிய ராஜகோபுரம் கட்டி சிறப்பித்துள்ளார்கள். அக்கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரம் தெரியும் வகையில் அந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது. பொன்னாத்தாள் குளம், உடையார் சேர்வை ஊரணி, ஆத்தா குளம் என தங்களின் தாய் தந்தையர் பெயரில் மருது பாண்டியர்கள் அமைத்த குளமும் ஊரணியும் இன்றும் நல்ல நிலையில் அவர்களது பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தென்னாட்டின் ஆட்சியராக இருந்த SR லூசிங்டன் பல பாளையக்காரர்களை அடக்கினார். அடங்கி போனவர்களிடமிருந்து ஏராளமான பொருளை வசூல் செய்து தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டார். இந்த நிலையில் அடிக்கடி தொல்லை தருகின்ற ஆங்கிலேயர்களின் அடாவடித்தனத்தை இனியும் விட்டு வைக்க கூடாது என மருது பாண்டியர்கள் கருதினார்கள். ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறை கிபி 1801 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் சிறையை உடைத்துக் கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறி சிவகங்கைக்குள் கிபி 1801 ஆண்டு மே மாதம் 22ஆம் நாள் அடைக்கலம் புகுந்தார். மேலதாளங்களுடன் தீவட்டி தீப ஆராதனைகளுடன் ஊமைத்துறையை வரவேற்று சின்ன மருது பாண்டியர் சிறுவயலுக்கு தன்னோடு அழைத்துச் சென்றார். இதனை அறிந்த SR லூசிங்டன் சின்ன மருது மீது கடும் கோபம் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கர்னல் அக்னியூ ஓர் அறிக்கையை 1801 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் நாள் வெளியிட்டார். அந்த அறிக்கையின் ஒரு பகுதியில் சின்ன மருதுவுடனோ அல்லது அவர் தம் கூட்டாளிகளுடனோ எவரேனும் தொடர்பு வைத்துக் கொண்டாலோ, கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளை எதிர்த்தாலோ, முகாம்களை தகர்த்தாலோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். கம்பெனியின் அனுமதி இல்லாமல் யாரும் துப்பாக்கி, வெடிமருந்து முதலியவற்றை பகிரங்கமாகவோ இரகசியமாகவோ எடுத்துச் செல்லக்கூடாது. சின்ன மருது மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அவருடன் சேர்ந்து கொண்டு போரில் ஈடுபட்டாலோ கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அந்த அக்னியுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கைக்கு பதிலாக சின்ன மருது அவர்கள் கிபி 1801 ஆண்டு ஜூன் 16ஆம் நாள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். ஜம்புத்தீவு பிரகடனம் எனப்படுகின்ற அந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை நவாப் முகமது அலியின் கோட்டையிலும் நவாபின் மாளிகைக்கு செல்லும் மிகப்பெரிய வாயிற் கதவிலும் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலின் சுவர்களிலும் தீட்டினார். இந்த சுவரொட்டியை காண்போர் யாராயினும் கவனமாக படியுங்கள். ஜம்புத்தீவு நாட்டிலும் அதன் தீபகற்பத்திலும் வாழ்கின்ற அனைத்து இனத்தவர்க்கும், உள்நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரசாதிகளாக பிளவுபட்டிருக்கும் மக்களுக்கு, முசல்மான்களுக்கும் பொதுவான நலன்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. மாட்சிமைப்பட்ட நவாப் முகமது அலி முட்டாள்தனமாக உங்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு இடம் அளித்ததால் இம்மண்ணில் கைமை நிலை உருவாகிவிட்டது. ஆங்கிலேயர்கள் நேர்மைக்கு புறம்பாக நவாப்பினுடைய ஆட்சி உரிமையை கைப்பற்றிக் கொண்டனர். உள்நாட்டு மக்களை நாய்களாக கருதி அவ்வாறே நடத்துகின்றனர். மேலே சொல்லப்பட்டுள்ளபடி பல்வேறு அடிப்படையில் பிரிந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையையும் நட்பையும் வளர்த்துக் கொள்ளாமல், ஆங்கிலேயர்கள் உங்கள் மத்தியில் ஆடுகின்ற இரட்டை நாடகத்தையும் புரிந்து கொள்ளாமல் உமக்குள் தீரா பகைமையை பெருக்கிக் கொண்டதுடன் ஆட்சியையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அத்தகைய இழிபிறவிகளுடைய கைகளில் சிக்கிக் கொண்ட பகுதிகளில் மக்களுடைய வாழ்க்கை ஏழ்மை அடைந்து உண்ணும் உணவு கூட அரிதாகி போய்விட்டது. மக்கள் பலவாறான துன்பங்களுக்கு ஆட்பட்ட போதிலும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளையும் அறியாதவர்களாக இருக்கின்றனர். பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட மனிதன் ஒரு நாள் மடியப் போவது உறுதி. ஆனால் அவர்கள் ஈட்டக்கூடிய புகழ் சந்திர சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும். ஆகவே இழந்துவிட்ட மரபு உரிமைகளை மீட்டெடுக்கும் விதத்தில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மாட்சிமைப்பட்ட நவாப்புக்கும் விஜயராமநாத திருமலை நாயக்கருக்கும் தஞ்சாவூர் ராஜாவுக்கும் ஏனைய மன்னர்களுக்கும் அவரவர் கூறிய அரசுரிமை முழுமையாக ஒப்படைக்கப்படும். அனைவருக்கும் அவரவருக்கு உரிய உரிமைகள் சமய நம்பிக்கைக்கும் மரபு வழிபட்ட பழக்க வழக்கங்களுக்கும் முரணற்ற விதத்தில் முறையாக ஒப்படைக்கப்பட உள்ளன. நவாப்பை சார்ந்து சேவையாற்றுவதுடன் ஆங்கிலேயர்கள் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு அதன் மூலம் அவர்களுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு குறைவின்றி வாழலாம். ஆங்கிலேயருடைய ஆட்சி முற்றாக அழிக்கப்பட்டு விடுவதால் நவாபினுடைய ஆட்சியின் கீழ் நாமும் துயரங்கள் இன்றி நிம்மதியாக வாழலாம். ஆகவே இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொருவரும் தாம் வாழுகின்ற ஊர்களிலும் பாளையங்களிலும் ஆயுதங்களை இறுகப் பற்றிக் கொண்டு ஒன்றிணைந்து அந்த பிறவிகளுடைய பெயரை கூட இம்மண்ணில் இல்லாதபடி செய்ய உறுதி பூண வேண்டும். அப்போதுதான் ஏழை எளியவர்கள் உயிர் வாழவே முடியும். எச்சில் வாழ்க்கை வாழ்கின்ற நாய்களைப் போல அத்தகைய பிறவிகளுக்கு கீழ்ப்படிந்து உயிர் சுமந்து திரிய யாரேனும் ஆசைப்படுவார்களானால் அவர்களை கருவறுக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் எத்தகைய சூழ்ச்சிகளால் இங்கு உள்ளவர்களை தம் வசப்படுத்திக் கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி உள்ளனர் என்பதை அனைவரும் அறிவீர்கள். ஆகவே
பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், முசல்மான்கள் என்றெல்லாம் பிளவுண்டு கிடக்கின்ற எம் மக்களே, திசை தவறி போய் அந்த இழி பிறவிகளுடைய படையில் சுபேதார்கள், ஹவில்தார்கள், நாயக்குகள், சிப்பாய்கள் என்று பட்டங்களை சுமந்து நிற்கும் வல்லவர்களே, உங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் இப்படி வெளிப்படுத்துங்கள். அந்த இழி பிறவிகள் யாரையேனும் எங்கேனும் கண்டால் உடனே வீழ்த்துங்கள். அவர்களது கடைசி ஆள் இருக்கும் வரை தொடருங்கள் அந்த திருப்பலியை. அந்த இழி பிறவிகளுக்கு சேவை புரியக்கூடிய எவனும் செத்தால் சொர்க்கத்திற்கு செல்லப் போவதில்லை என்பதை நான் அறிவேன். அதனை சிந்தித்து செயல்படுங்கள். இதனை கருத்தில் கொள்ளாதவர்கள் தமது தோள்களிலும் மார்புகளிலும் மாட்டிக்கொண்டு திரிகிற பட்டங்களும் பதக்கங்களும் எனது மறைவிட மயிருக்கு சமம். அவன் உண்ணும் உணவு கழிக்கப்பட்ட பொருள். அவனுடைய பெண்டும் பிள்ளைகளும் அவனுக்கு உரியவர்கள் அல்ல. அவன் கூட்டிக் கொடுத்த அந்த இழி பிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படுவர். ஆகையால் தமது நாளங்களில் ஆங்கிலேயருடைய இரத்தத்தால் மாசுபடாதோரெல்லாம் ஒன்றிணையுங்கள். இந்த சுவரொட்டியை படிப்பவரும் கேட்பவரும் தமது நண்பர்களுக்கும் ஏனையவருக்கும் பரப்புங்கள். இதே போன்ற சுவரொட்டுகளை தயாரித்து பரப்புரை செய்யுங்கள். அவ்வாறு இதில் கண்ட செய்திகளை பரப்புரை செய்யாதவன் கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாகி நரகத்தில் அத்தனை சித்திரவதைகளுக்கும் ஆட்படுவான். இந்த பணியை மேற்கொள்ளாத முசல்மான்கள் பன்றியின் இரத்தத்தை குடித்த பாவத்திற்கு ஆளாவான். இந்த சுவரொட்டியை இந்த சுவற்றிலிருந்து நீக்க முற்படுபவன் பஞ்சமா பாதகங்களை புரிந்த பாவத்திற்கு ஆளாவான். ஒவ்வொருவரும் இதனை படித்து நகலெடுத்துக் கொள்ளுங்கள். இங்ஙனம் மருது பாண்டியன் பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பிய இழிபிறவிகளுக்கு ஜென்ம எதிரி என்று அந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை வீரத்தோடு பறைசாற்றினார் சின்னமருது. நமது வீர பெரும்பாட்டன் சின்னமருது அவர்களின் இந்த விடுதலை பேரறிவிப்பு தென்னிந்தியாவில் இந்து, முஸ்லிம் என மத வேறுபாடுகள் இல்லாமல் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து அந்நியராகிய ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி செய்ய அறைகூவல் விடுத்தது. இதுவரை கிபி 1857 நடந்த சிப்பாய் கழகம்தான் இந்திய வரலாற்றில் இதுவரை முதல் விடுதலை போர் என்று சொல்லப்படுகிறது. சிப்பாய் கழகத்துக்கு 56 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது பாட்டனார் சின்னமருது அவர்கள் எழுப்பிய இந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கம்தான் இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து எழுப்பப்பட்ட முதல் விடுதலை போராட்டமாகும். ஊமைத்துறை சிவகங்கை சீமைக்குள் அடைக்கலம் புகுந்த அடுத்த 5ஆம் நாளே கிபி 1801 மே மாதம் 28ஆம் நாள் மேஜர் ஷெப்பர்டு தலைமையில் ஆங்கிலேயரின் படை நாகலாபுரத்திற்கு வந்து சேர்ந்தது. அவர்களோடு மேஜர் கிரே தலைமையில் ஓர் ஆங்கிலேய படையும் நாகலாபுரம் வந்து சேர்ந்தது. கிபி 1801 மே 29ஆம் நாள் மருது பாண்டியர்களின் படை ராமநாதபுரம் நாட்டுக்கு சொந்தமான கமுதி கோட்டையை மயிலப்பன் சேர்வை படைகளுடன் சேர்ந்து கைப்பற்றியது. கடும் போர் புரிந்த மருது பாண்டியர்களின் படை வீரர்கள் ஆங்கிலேய படை வீரர்களை புறமுதுகு காட்டி ஓட செய்தார்கள். வழியில் துணைக்கு வந்த படைகளையும் மருது பாண்டியர்களின் 700 விடுதலை வீரர்கள் எதிர்த்து அழித்தார்கள். மருது பாண்டியர்களின் படை வீரர்கள் முதலாக எதிரி படைகளை நோக்கி தீப்பந்தங்களையும் திப்பு சுல்தானிடமிருந்து பெற்ற சிறிய அளவிலான ராக்கெட்டுகளையும் பயன்படுத்தினார்கள். கிபி 1801 ஜூலை 28ஆம் நாள் ஆங்கிலேயர்களின் தலைமையில் திரண்ட 7000 படை வீரர்கள் ஒக்கூரை கைப்பற்றினார்கள். அந்த ஊரை தீக்கிரையாக்கினார்கள். கிபி 1801 ஜூலை 30ஆம் நாள் பல 100 வீரர்களை பலி கொடுத்து கடும் பீரங்கி தாக்குதலை நடத்தி சின்னமருதுவின் தலைநகரான திருவகையை கைப்பற்றிய படைக்கு கர்னல் அக்னியு தலைமையேற்று முன்னே சென்று கொண்டிருந்தார். கிபி 1801 ஜூலை 31ஆம் நாள் காளையார் கோயிலை நோக்கி ஆங்கிலேயர்களின் படை முன்னேறியது. காளையார் கோயில் காட்டை கடந்து சிவகங்கை சீமையை கைப்பற்றுவது என்ற முடிவுடன் ஆங்கிலேயர்கள் போரிட்டனர். கிபி 1801 ஆகஸ்ட் 1ஆம் நாள் மேஜர் ஷெப்பர்டு தலைமையிலான ஆங்கிலேய படை காளையார் கோயில் அருகே ஒரு கிராமத்தை கைப்பற்றியது. கிபி 1801 ஆகஸ்ட் 2ஆம் நாள் மேஜர் ஜேம்ஸ் கிரகாமின் தலைமையில் 150 ஐரோப்பியர்கள் மலேய துப்பாக்கி வீரர்கள் உதவியோடு தாக்கினார்கள். ஆகஸ்ட் 4ஆம் நாள் காட்டுக்குள் இருந்த மருது பாண்டியரின் சிறிய அரண் ஆங்கிலேயர்களால் நொறுக்கப்பட்டது. ஆகஸ்ட் 6ஆம் நாள் கடும் போர். ஆகஸ்ட் 7ஆம் நாள் காடு முழுக்க மனித உடல்கள் தெரித்து சிதறி கிடந்தன. விடுதலை வீரர்கள் கடுமையாக ஆங்கிலேய படைகளை தாக்கினார்கள். இருந்தாலும் மேஜர் மாலியோல் தலைமையிலும் லெப்டினன்ட் கர்னல் டால்ரிம்பின் தலைமையிலும் ஆங்கில படைகள் முன்னேறின. இந்த நேரத்தில் தான் மருது பாண்டியரிடமிருந்து பிரிந்த உடையத்தேவரின் சித்தப்பா ஒருவர் கர்னல் AM அக்னியுவை சந்தித்தார். மருது பாண்டியரை காட்டிக் கொடுப்பதற்கும் அவர்களின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அந்த பகுதிகளின் அமைப்புகளையும்
மிக முக்கியமான தாக்குதல் தொடர்பான திட்டங்களையும் கர்னல் AM அக்னியுடன் எடுத்து கூறினார். இந்த துரோகம்தான் ஆங்கிலேயரின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. கர்னல் அக்னியு உடையதேவர் என்ற கௌரி வல்லப தேவரை புதிய அரசராக சிவகங்கை சீமைக்கு அறிவித்தார். இதுவரை சிவகங்கை சீமையை சேர்ந்த விடுதலை படைகளிடம் இருந்த ஒற்றுமை உணர்வு பிரித்தாளும் சூழ்ச்சியால் குலைந்து போனது. துரோகி உடையதேவரும் மருது பாண்டியர்களின் பலத்தை பெருமளவுக்கு குறைத்தார். கிபி 1801 ஆண்டு ஆகஸ்ட் 17 நாள் ஆங்கிலேயர்களின் கோர பசிக்கு பிரான்மழையும் வீழ்ந்தது. இறுதியாக காளையார் கோயில் மேஜர் ஷெப்பர்டின் தலைமையில் பலமாக தாக்கப்பட்டது. மருது பாண்டியர்களின் மேல் மாறாத பற்றுடன் இருந்த வீரர்கள் தீவிரமாக எதிர்த்து போராடினார்கள். மருது பாண்டியர்கள் நடத்திய போரை கண்டு ஆங்கிலேய தளபதிகளே வியந்து போனார்கள். கிபி 1801 ஆண்டு செப்டம்பர் 1 நாள் மும்முனை தாக்குதலில் காளையார் கோவில் வீழ்ந்தது. ஆனால் மருது பாண்டியர்கள் எதிரிகளின் கையில் சிக்கவில்லை. காடுகளில் மறைந்து வாழ்ந்த மருது பாண்டியர்களை ஆங்கிலேயர்களின் படையும் உள்நாட்டு கூலிப்படையும் சேர்ந்து தேடின. மருது பாண்டியர்களை கண்டுபிடித்து கொடுத்தால் ஏராளமான பொற்காசுகளும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளும் வழங்கப்படும் என ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள். மருது பாண்டியர்கள் மறைந்திருக்கும் காளையார் கோவில் காட்டினை அழிப்பவருக்கு அங்கு அளிக்கப்படும் நிலம் 20 ஆண்டுகளுக்கு இலவசமாக குத்தகையாக வழங்கப்படும் என்றும் ஆங்கிலேயர்கள் தெரிவித்தார்கள். அந்த காட்டில் மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி ஓர் ஒற்றன் மூலமாக ஆங்கிலேய படைக்கு தெரிய வந்ததும் ஆங்கிலேய படைகள் காட்டை நோக்கி விரைந்தன. கிபி 1801 ஆண்டு அக்டோபர் 1 நாள் பல திசைகளில் இருந்தும் காளையார் கோவில் காட்டுப் பகுதிகளுக்குள் படைகளோடு புகுந்தார்கள். மருது பாண்டியர்கள் சிங்கமுனரின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு பின்வாங்கி சென்றனர். ஆங்கிலேயர்களின் பெரும்படைக்கும் எஞ்சியிருந்த மருது பாண்டியர்களின் படைக்கும் வாழ்வா சாவா என்ற போர் நடந்தது. தொடையில் குண்டடிப்பட்ட நிலையில் பெரிய மருதுவை கர்னல் அக்னியு கைது செய்தார். சிங்கம்புணரியில் ஒக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த போது சின்ன மருதுவிடம் முன்பு வேலைக்காரனாக இருந்த கரடி கருத்தானால் சுடப்பட்டு படுகாயமுற்ற நிலையில் ஆங்கிலேயரிடம் பிடிபட்டார் சின்ன மருது. இதற்காக கருத்தானுக்கு ஆங்கிலேயர்கள் வெகுமதி அளித்தார்கள். பெரிய மருதுவின் மகன் கருத்த தம்பி, முள்ளிக்குட்டி தம்பி, சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி, மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் உள்ளிட்டவர்களோடு சிவகங்கை படையின் புரட்சிகளில் நேரடியாக தொடர்புடைய 540க்கும் மேற்பட்ட அனைத்து போராளிகளையும் தூக்கிலிடுமாறு ஆங்கிலேய கொலைகார அரசு உத்தரவிட்டது. கிபி 1801 ஆண்டு அக்டோபர் 24 நாள் மருது பாண்டியர்களாகிய நமது வீர பெரும்பாட்டனார்கள் சின்ன மருது பெரிய மருது ஆகிய இருவரையும் திருப்பத்தூர் கோட்டையின் முச்சந்தியில் கர்னல் அக்னியு தலைமையிலான கொலைகார படை தூக்கிலிட்டது. வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி, பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு, கலங்காதே ராசா காலம் வரட்டும், நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பண்டை தமிழ் இனத்தின் படைத்திறன் கூட்டி பரம்பரை வீரத்தை பாருக்கு காட்டி பரங்கியர் கூட்டத்தை பயந்தோட விரட்டி அன்னை நிலத்தை காக்க அடிமை நிலையை போக்க தன்மான போர் புரிந்த தமிழ் வீர பாட்டன்கள் மா மன்னர் மருது பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். பேர பிள்ளைகள் செலுத்தும் பெருமை கொண்ட வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். மண்ணை காக்கும் மான போரில் நெஞ்சுரத்தோடு வெஞ்சினம் கொண்டு வெஞ்சமர் புரிந்த வேங்கை மறவர்
மருது பாண்டியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அடிமை வாழ்வா, உரிமை சாவா, சரணடைந்த வாழ்வா, சண்டையிட்ட சாவா, மரணம் பெரிதா, மானம் பெரிதா, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது. மண்டியிடாத மானத்தோடு, வீழ்ந்து விடாத வீரத்தோடு, தூக்கு கயிற்றை துணிந்து ஏற்று வீர வரலாற்றை வளரி கொண்டு எழுதிய மா வீர மருது பாண்டியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். நம் இனத்தை கொன்ற பகையை வென்று முடிப்போம் என்று நீங்கள் சிந்திய இரத்தத்தில் சிவந்த நிலத்தில் நின்று உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர பெரும் பாட்டன்கள் மான மறவர் மருது பாண்டியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.